சீரியல்ல நம்ம ஆனந்தி கர்ப்பமா இருக்கிற விஷயம் நம்ம அன்புக்கு தெரிய வரணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆனந்திக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வரணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு மகேஷ் தான் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஆனந்திக்கு தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம அன்பு வந்து ஆனந்தி மேல சந்தேகப்படுறாங்க. ஆனந்தி ஏதோ ஒரு விஷயத்த நம்மகிட்ட மறைக்கா. அது என்ன விஷயம்னு தெரியல. அத நினைச்சு மண்டைய குழப்பிட்டு வேற இருக்கா. ஆனந்தி என்ன பண்றா? ஆனந்திய கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு வந்து நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஹாஸ்டலுக்கு நம்ம ஆனந்திய பார்க்கறக்காண்டி நம்ம அன்பு வரப்போறாரு. அப்பதான் அந்த வாட்ச்மேன் வந்து சொல்லப் போறாங்க. ஆனந்தி இப்பதான் வெளிய போனா. எங்க போனான்னு தெரியல. ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே ஆனந்தி சரியில்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்லப் போறாங்க. நம்ம அன்பும் ஆனந்தி எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து நிதானமா தேடி அங்க இங்க அலையப் போறாங்க. இன்னொரு பக்கம்னா நம்ம ஆனந்தி வந்து எப்படியாட்டும் ஒரு கேமரா ஃபுட்டேஜ் கிடைச்சிராதா? அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு கேமரா ஃபுட்டேஜ் இருந்தா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே இடத்துல தான் மித்ரா, மகேஷ், கருணாகரன் அது மட்டும் இல்லாம அரவிந்த் எல்லாருமே அங்க தான் இருக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் நம்ம ஆனந்திக்கு தெரியாது. அங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம். ஆனா மித்ரா வந்து நம்ம ஆனந்திய பார்த்துருந்தாங்க. பார்க்கறது மட்டும் இல்லாம உஷாராவும் ஆயிருந்தாங்க. ஐய்யய்யோ! ஆனந்திக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுட்டு போல. அதுதான் சந்தேகப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கா. எதுவும் கிடைச்சிருமோ, குழு எதுவும் கிடைச்சிருமோ அப்படின்னு சொல்லி நம்ம மித்ரா ரொம்பவே பயப்படுறாங்க. கிடைச்சிறக்கூடாது ஆனந்தி கையில அப்படிங்கிறதுக்காண்டி நெறைய விஷயங்கள் பண்ணவும் போறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல உள்ள ஒரு மேனேஜர்ட்ட போய் நம்ம மித்ரா வந்து பேசப் போறாங்க. இந்த மாரி பிள்ளைங்கலாம் வந்து தேடி வந்திருக்காங்க ஒரு விஷயத்த தேடி. ஏதாச்சும் உங்கள்ட்ட கேட்டாங்கன்னா தெரியாதுன்னு சொல்லிருங்க. கேமரா ஃபுட்டேஜ் கேட்டா இல்லன்னு சொல்லிருங்க அப்படிங்கிற மாரி சொல்லப் போறாங்க மித்ரா. ஆனா அதையும் மீறி நம்ம ஆனந்தி ரொம்ப கெஞ்சுற காரணத்தினால கண்டிப்பா நம்ம ஆனந்தியோட கையில வந்து அந்த கேமரா ஃபுட்டேஜ குடுக்க தான் போறாங்க. மித்ரா பண்ண சூழ்ச்சில நம்ம ஆனந்திக்கு தெரிய வரதான் போகுது. தெரியணும். ஏன்னா மித்ரா வந்து அவ்ளோ அட்டூழியம் பண்ணிட்டு தைரியமா தெனாவட்டா திரிஞ்சுகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவ மேல தப்பே இல்லாத மாதிரியும், மகேஷ் மேலயும் தப்பே இல்லாத மாதிரியும், அன்பையும் ஆனந்தியும் சேர்த்து வைக்கிறக்காண்டி போராடுற மாதிரியும், நல்லவங்களாட்டயும் நம்ம மித்ரா வந்து சீன் போட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம ஆனந்திய ஒரு சில நாட்களாவே மிரட்டிட்டு கூட இருந்தா. "நீ உங்க அம்மா அப்பாட்ட அன்ப பத்தி சொல்லு. நீ அன்ப லவ் பண்றத பத்தி சொல்லு" அப்படின்னு சொல்லி நம்ம ஆனந்திய டார்ச்சர் கூட பண்ணா நம்ம மித்ரா. அது மட்டும் இல்லாம நம்ம ஆனந்திக்கு அந்த கேமரா ஃபுட்டேஜ் கிடைக்கப்போது. அந்த கேமரா ஃபுட்டேஜ பார்க்க போறாங்க. மித்ரா பண்ண சூழ்ச்சியெல்லாம் தெரிய வரப்போது. அது மட்டும் இல்லாம ஆனந்தி வந்து கர்ப்பமானது மகேஷால தான். ஆனா மகேஷ் வந்து தெரிஞ்சே நம்மள வந்து இந்த மாரி பண்ணல அப்படிங்கிற விஷயமும், அது மட்டும் இல்லாம ஏதோ போதையில மித்ரா ஏதோ ஒரு விஷயம் பண்ணி இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம மித்ராவ அடிச்சு, உதைச்சு உண்மையெல்லாம் கக்க போறாங்க நம்ம ஆனந்தி. அப்படிங்கிற மாரிலாம் நடந்தா நல்லதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ்.